வச்சிருக்கான்? உன் பிள்ளை ராணியை தான் வச்சிருக்கான். கருவாட்டு குழம்பு வச்சேங்க. நானே யூடியூப் பார்த்து தெரிஞ்சு தெரியாமல வச்சிருக்கோம். சரி. 2 தட்டு தின்னா இருக்கா. 2 தட்டு தின்னுட்டு மாமா எப்படி இருக்குன்னு கேட்க என்ன இருந்தாலும் பாமி எங்க அம்மா வைக்கிற கருவாட்டு குழம்பு சோத்துக்குள்ள விஷத்தை வச்சிருக்கணும் காமனுக்கெல்லாம். என் ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் யானை வெடி கேட்டுக்கடி ருக்கு என் பத்தல கொண்டு கொக்குன்னு யாருடி அவ? என் வீட்டுல வந்து என் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றவ. மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூ மரத்து கோயிலு. ஏன் பண்ண போறோம் சின்ன போறோம் பரமசிவன் கொடுத்த மரம் அலமரம் அசந்த மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு இவ காட்ட மேட்டாக்கி மேட்டை கலனையாக்கி இவ கொண்டாந்து வச்சா பாரு மஞ்சக்காணி அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்துடணும். அட ஆண்டிப்பட்டிக்கு அரசப்பட்டிக்கு அரைஞ்சு கட்டவளே, தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு திரிஞ்சு கட்டவளே, தேங்காய் செல்லும் மாங்காய் செல்லும் தின்னு கட்டவளே, கலப்பு கடையில ஏன விளக்கி கஞ்சி குடிச்சவளே, அறிவு கட்ட கட்ட ஆன மரத்து பட்டை வெக்கங்கட்ட கட்ட வேலை மரத்து பட்டை பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சை மாங்கொட்டை என்னைய ஏச வந்த ஏய் பாடி என்கிட்ட வச்சுக்கிறியா? நான் என்கிட்ட நீ பாடி நான் கிழிச்சிருவேன் கிழிச்சு நான் தான் பாடி. எதத்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவ்வளவு ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம். நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். 30 வருஷமா வாக்கப்பட்டு ஓட்டு வளையத்தை பாக்குறதும் மூக்க சிந்தி போடுறதுமாவே காலத்தை கழிச்சுட்டேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பெருசா அள்ளி கொட்டிக்கிட்டேன். கல்லு சவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா பொண்ணாத்தா பேசுறதுக்கு எல்லாம் இந்நேரம் உருகி ஓடி இருக்கும். என் ராசிக்கு 1000 மண்டபம் கட்டி ஆண்டு கடினா கூட வெயில் தானே அடிக்கும். இல்லன்னா தூரு பிடிச்ச தோரட்டுக்கும் 10 வெள்ளாட்டுக்கும் வந்த இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருப்பா. அடைய மருமவனே அங்கே இருப்பான் இங்கே இருப்பான் திங்கிற சொத்துல பங்கும் கேட்பான்னு சொல்லுவாங்க. உன் மாமனுக்காது வெள்ளாடும் தோரட்டுக்குச்சியும் சொந்தமா இருந்தது. உனக்கு கோவண துணி கூட சொந்தம் இல்லையே. அது என்ன அடுப்பு உதற குச்சில அப்படி ஒரு பாட்டு? இந்தா மத்தியானத்துக்கு வாக்கத்தை போட்டுக்கிட்டு மாடுகளை பாரு. அடியே அருந்ததி ஒரு ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி முடியாது. வருவேண்டி விட மாட்டேன். எடுப்பேண்டி நடக்காதுடா. விட மாட்டேன்.